போய்கிட்டு இருக்குது. இவர் வந்து திருநீர் தரிச்சுப்பார். திருநீர் தரிச்சுட்டு அனுதினமும் நமச்சிவாயன்னு சொல்லுவார். இவருடைய எஜமான் கூட இவர் வந்து பல நேரங்களில் திட்டுவதுண்டானா அதெல்லாம் வந்து இவர் செவி சாச்சுக்கிறதே கிடையாது. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த இந்த நாயன்மாரினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வருது. இவர் எல்லா சிவத்தலங்களை பற்றியும் பேசக்கூடியவர். ஏதாவது அடியவர்கள் பேசிக்கிட்டு போனாங்கன்னா அதை உடனே செவி கொடுத்து கேட்பார். அந்த எதை பத்தி பேசிட்டு போறாங்க, சிவபெருமானை பற்றி பேசி போனாங்கன்னா அந்த சிவபெருமானுடைய விளையாடல்களை பேசினார்களா, இதையெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நாயனாராக இவரை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படி இருக்கிற போது இவருக்கு பக்கத்துல திருப்பூங்கூர் அப்படின்னு வந்து ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, தம் இனத்தை சார்ந்த தம்முடைய நண்பர்களையும் அவர் என்ன பண்றாரு, அடியார்களாக மாற்றி விடுகிறார். இவர் வந்து அனுதினமும் சிவபெருமானை பற்றி சொல்லிக் கொண்டு இருப்பதனாலேயே அவர்களுக்கும் இந்த ஆர்வம் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கப்பெறுது. அப்ப இவர் வந்து எல்லா கோயில்களுக்கும் வந்து கூட்டிக் கொண்டு சென்று அந்த கோயில் வாசல்ல இருந்து எம்பெருமானை வழிபடுவது, கண்ணீர் பெருகி ஆனந்த திறந்து அவரை வாழ்த்துவது, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு.